கரூரில் நடந்த விஜய் அவர்களோட பிரச்சாரத்தில் எதிர்பாராமல் கூட்ட நெரிசலில் சிக்கி மரணம் அடைஞ்ச அனைவருக்கும் இன்னைக்கு இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் அவர்களோட அரசியல் சுற்றுப்பயணம் நாமக்கல் மற்றும் கரூர் ரெண்டு ரெண்டு இடத்துல போகிறதா ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. முதல்ல நாமக்கல், அப்புறம் கரூர். நாமக்கல் போகிறதுக்கு முதல்ல 8:45 வந்து நாமக்கல்லில் விஜய் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் சென்னையில் கிளம்பும் போதே மணி 8:45 ஆகிட்டு 8:45 கிளம்புனவர் நேராக திருச்சி வந்து சென்றடைஞ்சார். திருச்சியிலேருந்து சாலை வழியாக நாமக்கல் போகலான்னு போகிறாங்க. போகும் வழியில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் கூட்டம். நாமக்கல்ல KN திரையரங்கம் அங்கே தான் விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 2:30 வந்து விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. 2:30 பேச ஆரம்பித்தாங்க. வழக்கம் போல் பாஜக அரசையும் திமுக அரசையும் விஜய் அவர்கள் வந்து தாக்கி பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு அங்கேயே நல்ல கூட்டம் முடிஞ்சு அங்கேருந்து நேரடியாக அவர் வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் கரூர் கிளம்புறாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படலை, எந்த ஒரு குளறுபடியும் ஏற்படலை. ஆனால் கரூரில் நாமக்கல்லையுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேரடியாக விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் போகிறாரு. கரூர் பைபாஸை வந்தடைஞ்ச விஜய் கரூர் பைபாஸ்லேருந்து நேரடியாக வந்து தமிழக காவல்துறை ஒதுக்குன இடமான வேல்சாமிபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு. ஆனால் போக முடியல, வழிநடக்கும் புரிய தொண்டர்களோட கூட்டம். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக வந்து தமிழக காவல்துறை உதவியோட ஒரு பொறுமையாக அந்த இடத்த கடந்து போய் சேர்றாரு. அவர் அங்கே போகும்போது மணி ஆல்மோஸ்ட் 8 ஆகிடுது. அந்த நேரத்தில் அவர் போன உடனே ஃபஸ்ட்டு பவர் கட் ஆகிடுது. பவர் கட் ஆனோன்னா அவருக்கு ஒன்றும் புரியல, இதனால் பவர் கட் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்ப பவர் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அவர் வந்து 2 ஆம்புலன்ஸை பார்க்காரு. 2 ஆம்புலன்ஸுமே பார்த்தீங்கன்னா தாவக கட்சியோட கொடியை போத்தி இருக்கு. ஆனால் அவருக்கு என்னன்னு புரியல, ஒருவேளை தாவக கட்சிக்காரவங்க வந்து ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த 2 ஆம்புலன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போறீங்களாப்பா அப்படின்னு கேட்டார். இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் சரி போகிறதுனா மக்களை வழி விடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவரோட பேச்சை அவர் வந்து ஆரம்பிக்கிறார். வழக்கம் போல் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பாஜக மற்றும் திமுக வந்து விமர்சனம் பண்ணி அவர் பேசுகிறாரு. பேசிட்டு இருக்கும்போதே அப்புறம் என்ன ஆகுதுன்னா அங்கே ஒருத்தவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே லைட்டாக ஒருத்தவங்க மயங்கி விளையாடுறாங்க. மயங்கி விழுந்தோன்னா விஜய் அவர்கள் வந்து டக்குன்னு அவர் கையில் இருக்கிற தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்து தண்ணி கொடுக்க சொல்கிறாரு. தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து பேசுகிறாரு. தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது, கட்சியோட பொறுப்பாளராக இருக்கிற ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு வயசு சிறுமி வந்து கூட்டத்தில் காணும், தயவுசெய்து அவனை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு விஜய் அவர்கிட்ட சொல்றாரு. விஜய் அவர்கள் வந்து உடனே மைக்கில் வந்து எப்பா நம்ம ரசிகர்களை தயவுசெய்து இந்த 12 வயசு குழந்தை எங்கன்னு தேடி எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணாருன்னா ஒரு 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடினாரு. செந்தில் பாலாஜி அவர்களை கருவை மொழியான செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடினாரு. அதை பாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செருப்பு வீச்சு நடந்துச்சு. செருப்பு வச்சு நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவர் பேசிட்டு, ஆனால் அவர் மேலே படலை, அங்கே சுற்றி இருக்கிறவங்க வந்து அவங்களோட பாதுகாவலர் வந்து தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பேச்சை முடிச்சுட்டு அவர் வந்து நேரடியாக வேனுக்குள்ளே அவர் வந்து பேச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டார். அவர் கிளம்புன கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டரோட பவர் வந்து யாரோ கட் பண்ணியிருக்காங்க. யார் கட் பண்ணான்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த பவர் கட் ஆயிருக்கு. பவர் கட் பண்ணால் மக்களுக்கு அப்படியே ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. இருட்டானோன்னா மக்கள் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரே தள்ளுமுள்ளு ஏற்படுது, கூட்ட நெரிசல் ஏற்படுது. நிறைய பேரில் மூச்சு விட முடியல. ஏன்னா இவங்களுக்கு ஒதுக்குற அந்த வேல்சாமிபுரங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 அடி உள்ள ரோடு தான் இருக்கும். இது வந்து கரூர்லேருந்து ஈரோடு போகிற ரோட்டில் கொடுக்குற ஒரு பைபாஸ். ஆக்சுவலாக இதில் பெருசாக அந்த பக்கம் சைடில் ஒதுங்கிறதுக்கான வழிகள் கிடையாது. ஒரே நேரான வழிகள் மட்டும்தான், நேராக மட்டும் தான் போக முடியும். அதில் மக்களுக்கு வந்து இந்த இருட்டில் எங்கே போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூச்சு விட முடியாமல் மயக்கம் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆம்புலன்ஸ்லாம் வருது. வந்த ஆம்புலன்ஸ் வந்து திரும்ப உங்களை ஏற்றிட்டு நிறைய பேரை பக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கிறாங்க. அதில் கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க திரும்ப அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட பேர் மீன்ஸ் ஒரு 50 பேர் 60 பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 20லேருந்து ஒரு 30 பேர் பக்கம் அந்த நேரத்தில் இறந்துட்டாங்க. மூச்சுத்திணறல் வந்து இறந்து தான் வந்தாங்க. 33 பேர் பக்கம் வந்து இறந்து தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மயக்கம் போட்டு வந்தவங்க கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்துக்குள்ள அவரே வந்து மருத்துவமனை வந்து பார்க்க வந்துட்டாரு. அவர் வந்து கொஞ்ச நேரத்தில் அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த கல்வித்துறை அமைச்சர் அவரும் வந்து பார்க்க வந்துட்டாரு. இப்படி தான் இது போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப தமிழக முதல்வர் வந்து ஒரு 3 மணி நேரம் வாக்கில் வந்து தமிழக முதல்வரும் வந்து பார்வையிட வந்துட்டாரு. வந்தவங்க எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது அப்படியே விஜய் வந்து இந்த பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அவர் நேரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. விமான நிலையத்தில் வந்து அவர்கிட்ட மைக்க நீட்டி பிரச்சனை கேட்டாங்க, இந்த மாதிரி 30 பேர் பக்கம் இறந்துருக்காங்க கேட்டாங்க. ஆனால் அவர் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அவர் வந்து மன வருத்தத்தில் அப்படியே ஒரு பாட்டு கிளம்பி நேரடியாக போயிட்டாரு. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இந்த சம்பவத்திலேருந்து என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாவக கட்சிக்காரவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கரூரில் வந்து 3 இடத்த கேட்டோம். அதாவது லைட் ஹவுஸ் ரவுண்டானா, பஸ் ஸ்டாண்டு பகுதி, அப்புறம் உழவர் சந்தை, இந்த 3 பகுதியில் கேட்டோம். அந்த 3 பகுதியில் அட்லீஸ்ட் அவங்க லைட் ஹவுஸ் ரவுண்டானா கொடுத்தனா கூட ஒரு 4 வழி பாதை இருக்குது, மக்கள் கலைஞ்சு போகிறதுக்கு எந்த ஒரு ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. ஆனால் காவல்துறை வந்து எங்களுக்கு அந்த இடத்த ஒதுக்கலை. அவங்க வந்து இந்த வேல்சாமிபுரங்கிற இடத்த தான் ஒதுக்குனாங்க. இது வந்து ரொம்ப நெரிசலான இடம், மக்கள் பிரிஞ்சு ஒதுங்கி போகிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. தாவேகா தரப்புலேருந்து காவல்துறை வந்து போதுமானதாக சிறப்பாக செயல்படலை, அவங்க வந்து போதுமான காவலர்களை வந்து அங்கே நிப்பாட்டலை, மக்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. காவல்துறை சார்பில் இங்கே வந்து எங்களுக்கு வந்து 10,000 பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நாங்கள் இந்த இடத்த ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இந்த சம்பவத்துலேருந்து நமக்கு 2-3 விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. தமிழக அரசுக்கு வந்து இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை வந்து இன்னும் சிறப்பாக கையாண்டுருக்கலாம். அது எப்படி கையாளணும், அதுக்கான வழிமுறைகள் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரியல. அதை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து நமக்கு முக்கியமாக தெரியுது. 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தோட உளவுத்துறை வந்து சிறப்பாக செயல்படலை. அவங்க வந்து சுத்தமாக கணிக்க தவறிட்டாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு கூட்டத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. நாகப்பட்டினம் நடந்ததாக இருக்கட்டும், திருவாரூர் நடந்ததாக இருக்கட்டும், திருச்சியில் நடந்ததாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு வராங்க. ஆனால் எப்படி இருந்தும் எப்படி இந்த கூட்டத்தை கணிக்க தவறினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன் காவல்துறை வந்து சிறப்பாக செயல்படலை, அதே மாதிரி 2வது வந்து உளவுத்துறை வந்து எப்படி இதை கணிக்க தவறினாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்குது. தாவேகா கட்சி சார்பில் வந்து கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்க, இந்த மாதிரி முடியாதவங்க யாரும் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க. என்னதான் அரசு வந்து கட்டுப்பாடுகளை விதிக்குது, 2வது வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே நம்ம சேஃப்டி நமக்கு தான் முக்கியம். அதனால் மக்களாகிய நாம தான் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடையும், ஸோ ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கா அந்த இடத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் போகாமல் தவிர்க்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்து, முடியாதவங்க சிறு குழந்தைங்க அவங்களாம் அழைச்சிட்டு போகிறத தவிர்த்து நம்மளோட சேஃப்டியில் நம்ம தான் கவனம் செலுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல முக்கியமான விஷயமா இருக்குது. 2வது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, திமுக சார்பாக பார்த்தீங்கன்னா, இறந்து போனவங்களுக்கு வந்து தலா 10 லட்சமும், மருத்துவமனையிலேருந்து இருக்கிறவங்களுக்கு, மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வர்றவங்களுக்கு 1 லட்சம் வீதமும் நிவாரணத் தொகை மாதிரி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் வந்து 1 கோடியை வந்து பகிர்ந்து இந்த மாதிரி தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாவேகா கட்சியில் வந்து இறந்தவங்களுக்கு 20 லட்சமும், சிகிச்சை பெறவங்களுக்கு 2 லட்சமும் தர்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் மக்களாகிய நீங்கள் வந்து நம்மளோட சேஃப்டியில் நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். அதனால் நம்ம சேஃப்டியை ரொம்ப பார்த்துக்கங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை நம்பி மிகப்பெரிய குடும்பம் ஒன்று இருக்குது, அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.